ஹாய் ஹலோ, இன்றைக்கி முட்டை வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு முடிகிற மாதிரி இந்த முட்டை வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 4-5 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், நசுக்கி போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய சைஸ் வெங்காயம் 1 எடுத்திருக்கேன். அதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி 1 எடுத்திருக்கேன், அதுவும் நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா போட்டுடலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேங்க. தனியாத்தூள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே நம்ம சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு ஆல்ரெடி நம்ம முட்டையில் நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். முட்டை வேக வைக்கும் போதே உப்பு நீங்கள் போட்டு வேக வச்சிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மசாலா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப தண்ணி வேணாம், 1/4 டம்ளர் போதும். இது மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நல்லா கலந்துட்டு நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை நான் வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா மேலே லைட்டாக மிளகுத்தூள் தூவி மூடி போட்டு வச்சிடலாம். முட்டை மேலே தெளிக்கோங்க, அதனால் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் திருப்பிடலாம். மசாலா நல்லா அதில் சேர்ந்துருக்கும். திருப்பிட்டு நல்லா பெப்பர் தூள் மறுபடியும் தூவிடலாம். இது மேலே தூவிட்டு சும்மா மூடி போட்டு ஒரு 1 மினிட் வச்சா போதுங்க. இப்போ சூப்பரான முட்டை வறுவல் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம், லெமன் சாதம் எல்லாத்துக்கும் நல்ல சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.